பாட்டி அடுத்து என்ன பண்ணோம்? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு காஞ்சி காமாட்சியை வேண்டிக்கிட்டு விளக்கேத்த வைக்கணும். அப்போ வாங்க 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 போப்பா. நில்லு 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 நில்லு. உனக்கு என் மேல காதலே இல்ல, அதனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. பட் ஐ லவ் யூ தெரியுமா? ஏய், உன வீட்ல தான இருக்க சொன்னேன், இங்க எதுக்கு ஓடி வந்த? வா வீட்டுக்கு. டாக்டர் நல்ல பொண்ணு, நீ தான் சரியில்லை. யோ, அவளை என்னைய சேர்த்து பேசுனது மட்டும் இல்லாம என்ன சரியில்லைன்னு வர சொல்றியா? அப்படியே போட்டு போய முட்டு போய. இரு 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 இரு. என்ன? அந்த டாக்டரும் பல்கண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்க அம்மா தான் ஆரத்தியே எடுத்தாங்க. ஆனா நீ மட்டும் தான் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற. யோ யோ யோ, இதாவது உளறிட்டு இருக்காத, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. மர மண்ட. இரு, ப்ராமிஸ், சத்தியம். நீ வேணா வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். இங்க பாரு, என்ன பெருப்பேக்கிறதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். காட் ப்ராமிஸ், சாமி சத்தியமா. டாக்டரும் பல்கண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. அட, கழுத்துல தாலி கூட தொங்குதுன்னா பாத்துக்கோயே. அடிப்பாவி, என் குடியை கெடுத்துட்டாளா? நம் பயந்த மாதிரி ஆயிடுச்சா? போச்சு என் புள்ள. ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ, சொல்றது கேளு ரங்கி, ப்ளீஸ் ரங்கி, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரங்கி. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாரு கல்யாணம் பண்ணிட்டு. நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் ரங்கி. இன்னொரு விஷயம், நீ கோவத்துல நடக்கும்போது கூட அழகா இருக்க ரங்கி. ரங்கி, உன்னை நான் சின்ன வயசுல எப்படி பார்த்தனோ அதே அழகு இன்னும் இருக்கு ரங்கி. அதனாலதான் சொல்றேன், உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் ரங்கி. முன்னு பண்ணலாம், நம்மளும் இப்பவே தாலி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள தாலியும் மாலையுமா ஒன்னா போனா ஆர்த்தி எடுப்பாங்கல்ல, அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ ரங்கி, ஓடும் போது கூட அழகா இருக்கு. நான் என்னத்த பண்றது ரங்கி? சொல்றது கேளு ரங்கி. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணதான் நான் வந்தேன். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கதிர்னா எனக்கு உயிர். என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது பெரிய தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருந்து ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். அப்பாவையும் அம்மாவையும் இந்த குடும்பத்தை ஏத்துக்க வைப்பேன். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ராகினி ரூபினிக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். காஞ்சனா எதிர்ப்ப தோக்கடிச்சு இந்த குடும்பத்தை நிம்மதியா வாழ வைப்பேன். அப்பா தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு அப்பா மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சிய போக்கி இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ வைப்பேன். நான் மருமகளா மட்டும்தான் இருப்பேன். நான் வந்த லட்சியம் நிறைவேறாம நான் பொண்டாட்டி ஆக மாட்டேன். ஒரு நாளும் அது நடக்காது. நான் நினைச்சு வந்த காரியம் நிறைவேற நீதான் அருள் புரியணும் கடவுளே. அக்கா, என்ன? என்னடி இது? அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணாத, ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஏய், நடிப்பு தானடி. நடிப்பா? அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ராகினி, பேசாம இருக்க மாட்டேன். அவளுக்கு அவார்டு கிடைக்காம பண்ணிடாத. அவார்டா?
உங்களுக்கு ஆஸ்காரே கிடைக்கும். அம்மா வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. சும்மா ரெடி.